அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 30 நாட்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய இஷ்ட தெய்வம் விநாயகர் பெருமான் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுறீங்க, ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவை பண்ணிவிட்டு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் விநாயகர் பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சி நடைபெற்று அதனுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் மாத கோள்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தங்களுக்கு சாதகமான நிலையும் ஆறுதல் தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கலாம். திடீர் ராஜயோகம் பலருக்கும் உருவாகும். இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய பேருக்கு கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா தாங்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலும் வியாபாரத்தையும் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேற்கொள்ளக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தோன்னா பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். மன தைரியம் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்பட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறிது கால தாமதமும் ஆகலாம். அதனால பொறுத்திருக்க பாருங்க. தொழில் அப்படின்னு வரும் பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் முடியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பணவரவு வரதில் சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு சேரும். அதிலும் பார்த்தோன்னா வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். காதல் திருமணம் கைகூடும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள்
உண்டாகவும் செய்யுங்க. வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது, வேலையில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க. உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்துடன் செயல்பட பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம். வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்வீங்க. இருப்பினும் முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்கிறதன் மூலமாக நல்ல முன்னேற்றமான காலநிலை உங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. யார்கிட்ட எதை பற்றி பேசுகிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே சமயம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அதீத கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஏன்னா சில பல விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் ஏற்படலாம். அதே மாதிரி நண்பர்களை கூடவே வைத்து கொள்ளுங்க. புதிய மனிதர்களினுடைய நட்புறவு கிடைச்சாலும் அதில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நிதானத்தோடு செயல்படுங்க. யாரையும் எடுத்தறிந்து பேசாமல் இருந்தால் நல்லதுக்கு மேலே நல்லது நடக்க வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இடமாற்றம், வேலை மாற்றம், இது குறித்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு இவை அனைத்துமே சாத்தியமாகும். அதாவது நீங்கள் வேலை மாற்றம் இல்லை இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு பிறகு இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும். நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் கூடுதல் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. தொழில் ரீதியாக அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்து வந்த முடக்கங்கள் தடைகள் நீங்கி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது கால தாமதம் ஏற்படுங்க. இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலை தொடர்பான முயற்சியில் ஈடுபட வேண்டாம். அதற்கு இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும். அப்படிங்கிறதுனால தற்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படியே விடுவது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த வெகுமதி அப்படி இல்லைனா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை ஒரு சிறு கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க. அப்படி இல்லைனா சிறு பிரச்சனையோ இல்லை சின்ன சிக்கலையோ சந்தித்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு முதலீட்டை அதில் தவிர்த்து கொள்ளுங்க. சிறிய அளவு முதலீடை போடுங்க. பெரிய அளவு முதலீடு போடுறீங்க அப்படின்னா நிச்சயம் நஷ்டம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலம் முழுவதுமே ஏதோ ஒரு செலவு தங்களை ஏதாவது ஒரு செலவு உங்களை டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். வரவு செலவு கணக்கை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி பேச்சில் நிதானமோ கவனமோ தேவைங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம், குறிப்பாக கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சரும பாதிப்பு அப்படி இல்லைனா செரிமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால
இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்துலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த முன்னேற்றத்தை தங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்குங்க. அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ அனுக்கிரகத்தால் சுலபமாக சமாளிச்சிடுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உறவினர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுடன் அவர்களில் சிலரால் சங்கடங்களும் ஏற்படலாம். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குது.